ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த இந்த மகாபெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய அன்பு என்றும் மாறாதது. அவருடைய வழிநடத்தல் மத்தியிலே மிகவும் ஒரு வல்லமையான ஒரு வழிநடத்தல். அவருடைய பாதுகாப்பின் கரத்தை வைத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருவதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே நான் இந்த ஆண்டுக்கு 2020 ஆண்டுக்கு வீட்டு கூட்டத்திலே நான் கொடுக்கக்கூடிய ஒரு கடைசி செய்தியாக இருக்கலாம். ஸோ அதனாலே இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் கர்த்தர் சமூகத்தை காத்திருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தை நிமித்தமாக உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதோ இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேலையில் சுவாமி கர்த்தாவே ஜப்பா உம்முடைய கிருபை இரக்கம் தயவுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டே சுவாமி, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆண்டே உமதான வழிநடத்தல் கர்த்தா எங்கள் மத்தியிலே சுவாமி கர்த்தரப்பா இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சேட்டைக்கு மூடிக்கொள்வது போல் நீர் எங்கள் ஒவ்வொருத்தையும் உங்களுடைய சேட்டைக்கு மூடிக்கொண்டு வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தாவே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவனே சுவாமி. அன்றே சுவாமி கர்த்தாப்பா, எங்களை உம்முடைய கரத்தில் வைத்து பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தாவே. நீ பெரியவர், பெரிய காரியங்கள் செய்யக்கூடிய தேவன் சுவாமி. அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே ராஜப்பா, நீர் கொடுத்த வார்த்தை உங்களுடைய ஜனங்கள் மத்தியில் பேசும்போது அன்றே இந்த ஜனங்களோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு நீ பேச முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நீ ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை ஒப்போடு வழிநடத்தும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஒப்போடு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உங்கள் மத்தியிலே கூட நான் தேவன் கொடுத்த அந்த செய்தியை வச்சு உங்கள் மத்தியில் பேச போகிறேன். இது இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்தவர்கள் ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. மெனி கிறிஸ்டியன்ஸ், தே குட் பி கத்தலிக், தே குட் பி ரோமன் கத்தலிக். அவங்க கத்தலிக்காக இருக்கான், ரோமன் கத்தலிக்காக, கிறிஸ்துவலாக இருக்கான், எல்லாம் எந்த இனத்தாக இருந்தாலும் சரி சாரி, அவர்கள் ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாய் அவர்களுக்கு காணப்படுகிறது. a month of preparation. எதற்கு ஆயத்தமாக ஆகுகிறார்கள்? கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு. இந்த கிறிஸ்மஸ் அகில உலகம் எங்கும் அவர்கள் ஒரு நாளை கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாள்னு சொல்லிட்டு உலகத்திலே அவர்கள் நியமித்த நாள் டிசம்பர் 25, டிசம்பர் 25 கிறிஸ்தவர்கள் ஒதுக்குவோம். கிறிஸ்தவர்கள் இந்த நாளை அவர்கள் கிறிஸ்து பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஒதுக்கினது. ஆண்டவர் நமக்கு ஒதுக்கவில்லை. அதனால உலகம் ஒதுக்கினது. ஸோ இது நம்ம உலகம் ஒதுக்கி ஏன் வீணாக்கணும்? அதனால் ஒரு விடுமுறை கொடுக்குறானாக்கா விடுமுறையை எடுத்துக்கொள்வோம். அந்த நாளில் நண்பர்லாம் கூப்பிட்டு நம்ம அந்த நாள் வீட்டில் நண்பர்களோடு கூட இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் அந்த நாளுக்காக, அந்த குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் டே டிசம்பர் 25, டிசம்பர் 25க்காக நிறைய பேர் நிறைய காரியத்தை ஆயத்தப்படுத்துவார்கள். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய எராஷன் அசம்பிளி எலும்பி பிரகாசி திருச்சபையில் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதம் வந்த உடனே எல்லாருக்கும் தெரியும், மின்னுக்கு ஒரு பெரிய ஒரு கிறிஸ்மஸ் மரத்தை வச்சு அது அலங்கரிச்சிடுவோம். அலங்கரிச்சுட்டுனா எவ்ரிபடி அவங்களுக்கு அந்த ஃபீலிங் உண்டாகும், உணர்வு உண்டாகும். கிறிஸ்மஸ் வந்துருச்சு, ஆயத்தமாகிறார்கள். ஸோ இப்படியாக நிறைய பேர் நிறைய காரியத்துக்காக அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். வீட்டில் ஒரு திருமணம் வந்துருச்சுனாக்கா அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். ஏதாவது ஒரு பண்டிகை, ஏதாவது கொண்டாட்டம் என்று சொன்னாக்கா ஆயத்தப்படுத்துவார்கள். இந்த நாளிலும் கூட எனக்கு உண்டான ஒரே ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, பி ப்ரிப்பேர். ஆயத்தமாக வேண்டும். எதற்கு ஆயத்தமாக வேண்டும் சொல்லிட்டு நம்ம ஒரு சில வசனங்களை வச்சு பார்த்துட்டு நான் சுருக்கமாக பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம இந்த வேதத்திலே
ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும் நம்ம பார்ப்போம்னாக்கா, தேர் இஸ் ஓன்லி ஒன் கோல், ஒரு நோக்கம், ஒரு திட்டம் தான் இருக்குது. என்னன்னாக்கா, காட் வாண்டட் டு ப்ரிப்பேர். இந்த பூமியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த பூமியில் உள்ள ஜனங்களை அவர்கள் ஆயத்தமாக்கி அவர்கள் மீண்டுமாக பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கம். தட் இஸ் காட்ஸ் பிளான். கர்த்தருடைய திட்டம் அதுதான். இந்த உலகத்தில் வாழ்றது தற்காலிகமான காலம் என்று உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தபோது அந்த நாளில் என்ன செய்யணாக்கா, இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா பிரிந்து போக வேண்டும். பிரிந்து போனால் இந்த ஆத்மா எங்கே போகிறது என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்விக்குறி. அதை உண்டாக்கிய தேவனிடத்தில் போகுதா அல்லது வேறு எங்கு போகுதான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க வேண்டும். ஸோ ஆகினாலே நம்ம உண்டாக்கின தேவனிடத்திலே இந்த ஆத்மா போக வேண்டும் என்றால் இந்த ஆத்மா ஆயத்தமாக வேண்டும். இந்த பூமியில் வாழ் நாட்களிலே இந்த ஆத்மா என்ன செய்வேனாக்கா, இந்த சரீரத்தில் போகிறதுக்கு முன்பதாக இந்த ஆத்மா ஆயத்தமாக வேண்டும். must be prepared to meet the King of King and Lord of Lord. ராஜாதி ராஜன் தேவாதி தேவனை சந்திப்பதற்கு இந்த ஆத்மா ஆயத்தமாக வேண்டும். நம்ம ஆதியாக புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்துகிற புத்தகத்தை வாசிங்களாக்கா, தி ஹோல் திங் வேதத்தில் கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் என்னக்கா, நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும். பரலோகத்துக்கு போவதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். பரலோகத்துக்கு போவதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். தட் இஸ் அல்டிமேட் பர்பஸ். இதுதான் ஒரு தலையாகி ஒரு திட்டமாக காணப்படுகிறது. ஆண்டவரை சந்திப்பதை நம்ம ஆயத்த வேண்டும். பூமியில் இருக்கும்போது நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஆனால் இந்த ஆயத்தமாகும் காலகட்டத்தில் இன்பிட்வீன் so many things will happen. நிறைய காரியங்கள் உண்டாகும். நிறைய காரியங்கள் நான் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. நான் சொன்ன மாதிரி சுருக்கமாக நான் பேசி முடிக்க போகிறேன். நம்ம ஆதியாகம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னாக்கா, 6ஆம் அதிகாரத்தில் இருந்து நம்ம விசேஷமாக ஒரு காரியத்தை பார்க்குறோம். இன்ஃபேக்ட் சாப்டர் 5 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நோவாவுடைய பெயர் அங்கு நம்ம பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் எப்படி இந்த காலகட்டத்தில் தேசம் சீர்கெட்டு போய் கிடக்கிறதோ, தேசங்கள் சீர்கெட்டு போய் கிடக்கிறதோ, எப்படி ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்து தேவனை தேடாமல் அவர்களோட சொந்த அந்த வழிகளில் போய்கொண்டு இருக்கிறார்களோ அப்படியே அந்த காலத்தில் காணப்பட்டதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் காணப்பட்ட போது ஆண்டுடைய பார்வைக்கு God couldn't find anyone. ஆயத்தமாக இருக்கிற மனுஷனை யாரையுமே ஆண்டவர் காணவில்லை. பட் God saw only one man. ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனை மட்டும் பார்த்தார். இந்த ஒரே ஒரு மனுஷன் யார் என்றால் நோவா. இந்த நோவா ஒரு நீதிமானாக காணப்பட்டான். God himself gave an account about it. அவரை குறித்து, அவருடைய நீதியை குறித்து ஆண்டவரே அவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார். நோவா ஒரு மாதத்தில் நீதிமானாக காணப்பட்டார் என்று. ஸோ ஆகினாலே இந்த நோவா குறித்து பார்க்கும் பொழுது, இந்த நோவா தன்னுடைய 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த போது 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், நோவா 500 வயதான போது சேம் காம் யாபத்தை என்பவர்களை பெற்றான். இந்த 3 குமாரர்களை பெற்ற போது நோவாவுக்கு 500 வயது. என்ன கீழே பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகளும் பிறந்தபோது தேவகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள். 3ஆம் வசனம் மிக ஒரு கவனமான வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷரோடே போராடுவதில்லை, அவன் மாமிசம் தானே, அவன் இருக்கிற போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இந்த 120 வருஷம் தான் ஆண்டவர் சொல்லிட்டார்.
மனுஷனுக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது அப்படின்னாக்கா அந்த மனுஷன் 3வது வசனத்தை சொல்லுது, மனுஷன் சீர்கெட்டு எப்படி இந்த தேசங்களிலே இப்பொழுது நாட்களில் காணப்படுகிற சீர்கேடுகள் அந்த காலத்தில் காணப்பட்டது. அப்போ ஆண்டு சொன்னார், இந்த சீர்கேடெல்லாம் பார்த்து என்னால் சகிச்சு கொண்டு இருக்க முடியாது, தேவனுடைய ஆவி மனுஷன் ஆவியோடு கூட சதா போராடி கொண்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆண்டு சொன்னார், ஐம் கோயிங் டு டிஸ்ட்ராய், இந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோவா சொன்னார், நோவா நீ ஒரு பேழையை கட்டிட்டு எப்படி கட்ட வேண்டும், அதோட அளவு என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாக நோவாவுக்கு பார்த்து சொன்னார். நோவா சொன்னபோது நான் கொஞ்சம் ஜாம் பண்ணி போகிறேன். இந்த நோவா பேழையை கட்டிட்ட பிறகு அந்த பேழைக்குள் எப்படி வேணும், என்ன மிருகஜீவங்களை கொண்டு போனோம், என்ன போகணும்னு சொல்லிட்டு நோவா, அவருடைய மனைவி, அவருடைய குமாரர்களுடைய மனைவிமார்கள், அதனால் 8 பேர் அந்த பேழைக்குள் போனார்கள். மிருக ஜீவன்கள் ஜோடியாக ஆண்டு கொண்டு போக சொன்னார். கொண்டு போயிட்டு நம்ம 7ஆம் அதிகாரம் நினைக்க வேண்டும், ஜலப்பிரளய 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாக இருந்தான். அவருக்கு 500 வயதாக இருந்தபோது சேம் காம் யாபத்தை பெற்றார். இந்த பேழையை கட்டி பேழைக்குள் வெள்ளம் வரும்பொழுது நோவாவுக்கு 600 வயதாக இருந்தது. ஸோ இட் டுக்ஸ் அபவுட் இன் பிட்வீன் பட் 100 இயர்ஸ். ஒரு சிலர் சொல்கிறாங்க நோவா 120 வருஷமாக அவர் பிரசங்கம் பண்ணினார். ஒரு சிலர் சொல்கிறாங்க 100 வருஷம் அவர் பிரசங்கம் பண்ணினாருன்னு. ஆனால் இந்த நோவாவுடைய அக்கௌண்ட்டில் நம்ம பார்க்கும்போது, இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது நோவா இந்த பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க கிடையாது. நம்முடைய ஒரு அசம்ஷன் என்னென்றா, இந்த நூறு வருடம் ஆண்டு நோவா பார்த்து சொன்னார் பேழையை கட்டுப்பான்னு. பேழையை கட்டும்போது அந்த காலத்தை மழை இல்லை, மழைனால் பெருமழை இந்த பூமி வெள்ளத்தில் அழிஞ்சு போகும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னதுனால இந்த நோவா பேழையை கட்டினார். அப்பொழுது ஜனங்களாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அங்கே நம்ம அப்படியாக பார்க்கல தெரியுங்களா, ஜனங்கள் கேட்டிருப்பாங்க நோவா என்ன செய்கிறீங்கன்னு. அப்போ நோவா விலைக்கு சொல்லியிருப்பார், ஆண்டு வர பூமி அழிக்க போகிறாருன்னு. நம்ம வேதத்தில் பார்க்குறோம் நோவா அவர் கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமானாக காணப்பட்டார் என்று. ஸோ நீதியை குறித்து அவர் பேசியிருப்பார். இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்க கிடையாது நோவா பிரசங்கம் பண்ணாருன்னு. ஸோ பட் வி அஸ்யூம், ஆனால் கண்டிப்பாக ஏன்னா 100 வருஷம் ஒரு பேழையை கட்டும்போது எல்லாம் கேட்டிருப்பாங்கங்க, என்ன செய்கிறீங்க நோவா அப்படின்னு. நான் பேழையை கட்டுறேன்ப்பா. எதுக்கு பேழையை கட்டுறேன், பெருமழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, இந்த பூமியை ஆண்டு அழிக்க போகிறான்னு சொல்லும்போது ஜனங்கள், எனக்கு 3ஆம் வசனத்தில் பார்த்தோம், ஜனங்கள் சீர்கெட்டு போயிருந்தார்கள் என்று, தேவனை விட்டு பிரிந்திருந்தார்கள் என்று பார்க்குறோம், தேவனை விட்டு தூர இருந்தார்கள். ஸோ நோவா, வாட் இஸ் மை பாயிண்ட், நான் என்ன சொல்ல வரேனாக்கா, நோவா ப்ரிப்பேர் த வே. நோவா ஒரு வழியை அவர் ஆயத்தப்படுத்தினார். எதற்கு வழியை ஆயத்தப்படுத்தினார்க்கா, ஆண்டவர் கொடுத்த அந்த அசைன்மெண்ட், ஆண்டவர் கொடுத்த அந்த பணியை செய்து அந்த பெருமழை வரும்போது அந்த பெருமழையிலே ஆண்டவர் சொன்ன வண்ணமாக காரியங்கள் நடப்பதற்கு நோவா ஆயத்தப்படுத்தினார். சற்று முன்பு சொன்னேன், நம்ம இந்த அதிகாரத்தை பார்க்க கிடையாது. நோவா பிரசங்கம் பண்ணினார், 100 வருஷம் பிரசங்கம் பண்ணினார், 120 வருஷம் சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் ஃபைண்ட் தட், அதை நான் பார்ப்பது கிடையாது. ஆனால் 100 வருஷம் நமக்கு தெரியும். அவர் 3 குமாரரை பெற்றெடுத்து அவர் இந்த பெருமழை வரவர்களுக்கும் 100 வருஷம் ஆச்சு. 600 வயது, 500, 600 இன் பிட்வீன் 100, 100 வருஷம். ஸோ 100 வருஷம் கண்டிப்பாக பேசியிருப்பார், சத்தியத்தை சொல்லியிருப்பார். இதை நம்ம எங்கே பார்க்கறனாக்கா, அவர் பேசியிருப்பார், நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினார்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பேதுரு மன்னிக்க வேண்டும், நோவா நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணின ஒரு மனுஷனாக காணப்படுதான்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் பார்ப்பீங்க.
அவர் நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினார். ஏன்னா அவர் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான காணப்பட்டதனால நீதியை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருடைய நீதியை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணியிருப்பார். ஸோ அங்கே காட் ஆஸ்க் நோவா டு ப்ரிப்பேர். ஆண்டவர் நோவாவை ஆயத்தப்படுத்த சொல்லினார். அதன் பிறகு நம்ம பார்க்குற நிறைய தீர்க்கதரிசிகள், ராஷ் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போனோம். ஸோ அதன் பிறகு நம்ம பார்க்குற நிறைய தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள், நிறைய பேர் வருகிறார்கள். மோசே வந்தார், ஆபிரகாம் வந்தார். ஆபிரகாம் பிறகு மோசே நம்ம பார்க்குறோம் வந்து ஜனங்களை ஆயத்தப்படுத்துறது, எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார். மோசையை வழிநடத்தி கொண்டு போகிறார். ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போது நிறைய இடர்கள், நிறைய தடைகள் வரும்போது கர்த்தர் சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறார், இப்படியே கொண்டு போகிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நிறைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் எல்லாம் அல்டிமேட் நோக்கம் என்னன்னாக்கா, மஸ்ட் ப்ரிப்பேர் த வே. மீண்டுமாக நம்ம பரலோகத்துக்கு போவதற்கு, அங்கே போய் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். அங்கிருந்து நம்ம பார்க்குறோம் இந்த பழைய ஏற்பாட்டில் கடைசி அதிகாரம் மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு about 400 years, 400 வருடம். ஏன்னாக்கா நீங்கள் அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது அது வரைக்கும் ஜனங்கள் இப்படி தான். எப்படி இந்த நோவா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொன்ன மாதிரியே இந்த ஜனங்கள் சீர்கெட்டு போயிருந்தார்கள், தேவனை தேடாமல் இருந்தார்கள், தேவனை விட்டு பிரிந்து தூரமாக இருந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஸோ about 400 years இந்த God never speak. ஆண்டு பேசல. God never sent any prophet. ஆண்டு எந்த தீர்க்க தரிசிகளும் அனுப்பல. இட்ஸ் a dark age. ஒரு இருளின் காலகட்டமாக காணப்பட்டது. அந்த இருளின் காலகட்டம் எவ்ரிபடி ஜனங்கள் மதத்தை குறித்து தான் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். மதத்தை குறித்து தான், அவர்கள் வழிகளை குறித்து தான் ஜனங்களுக்கு நிறைய போதித்து கொண்டு இருந்தார்களே தவிர தேவனை குறித்து, ஆயத்தத்தை குறித்து எந்த காரியத்தும் அவர்கள் பிரசங்கம் பண்ணவில்லை. அன்பானவர்களே, 400 years, 400 வருஷம் என் கர்த்தர் அமைதியாயிட்டார். ஆண்டு தீர்க்கதரிசி அனுப்பல. ஆஃப்டர் 400 years, இந்த 400 வருடத்துக்கு பிறகு God prepared another man. ஆண்டவர் இன்னொரு மனுஷனை அவர் ஆயத்தப்படுத்தினார். அந்த மனுஷனை குறித்து நம்ம இன்னைக்கு வாசித்து நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த மனுஷன் யார் என்றால் ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானன். ஆஃப்டர் 400 years, 400 வருடத்துக்கு பிறகு யோவான் ஸ்நானன் ஆண்டு அனுப்பினார். அவர் வந்தார். வாசிக்க போகிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலே யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சைவாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். கவனம் கேளுங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டென்று ஏசையா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. I'll come back to this verse again. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தாரும் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 7ஆம் வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்திலே ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லினாலும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை
உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். There came a man, John the Baptist. யோவான் ஸ்தானன் வந்து after 400 years he came as a bridge. God sent him as a bridge. ஆண்டவர் இந்த 400 வருடத்துக்கு பிறகு யோவான் ஸ்தானனை ஒரு பாலமாக இந்த பூமிக்கு அனுப்பினார். அவருடைய பிறப்பே ஒரு அற்புதமான பிறப்பு. and he was separated as a Nazareth. நசரேனாக அவர் பிரித்தெடுக்கப்பட்டார். for one purpose, ஒரு நோக்கத்துக்காக. and he came, he prepared the way for the Lord Jesus Christ. அவரே சொல்லுகிறார், இந்த பூமியில் வந்து இயேசு கிறிஸ்து வருவதற்கு யோவான் ஸ்தானன் வழிகளை உண்டு பண்ணக்கூடிய தேவன் சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், உங்களை இப்படியாக நான் ஆயத்தப்படுத்துகிறேன், ஆனால் எனக்கு பின் வருகிறவரோ உங்களை ஆவியினால் ஞானஸ்தானம் பண்ணி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களை அவர் ஆயத்தப்படுத்துவார் என்று. அன்பானவர்களே, என்னுடைய வார்த்தையில் ஒரே வார்த்தை சொன்னக்கா, பி ரெடி, பி ப்ரிப்பேர். ஆயத்தமாகுங்கள், ஆயத்தமாகுங்கள். இந்த நாட்களை சரியாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளுவோம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுவோம். சற்று முன்பு நான் சொன்னேன், 3ஆம் வசனத்தை திரும்பி வரேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஒரு வார்த்தையை கவனமாக கேளுங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவர் சொல்ல கிடையாது கர்த்தருக்கு வழியை நான் ஆயத்தப்படுத்துவேன், பாதையை செவ்வை பண்ணுவேன் என்று. பண்ணுங்கள், பண்ணுங்கள். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, வழியை உண்டு பண்ணுங்கள், ஆயத்தப்படுத்துங்க. God already prepared. ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சக்தி ஜீவனமா இருக்கேன் என்று. ஆண்டவர் ஆயத்த பண்ணி வச்சுட்டாரு. அந்த ஆயத்த பண்ண வழியில் நடப்பதற்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பாதை காட்டிட்டாரு. அந்த பாதையில் வந்து பிறரையும் நம்ம கொண்டு போக வேண்டும், பிறரையும் நம்ம வழிநடத்தி செல்ல வேண்டும், நம்ம ஆயத்த பண்ண வேண்டும். நம்ம ஆயத்தமாக இருந்தால் தான் பிறரை ஆயத்தம் பண்ண முடியும். நம்மளே ஆயத்தமாக இல்லைனாக்கா, நம்மளே ரெடியாக இல்லைனாக்கா எப்படிங்க பிறரை நம்ம ஆயத்தப்படுத்த முடியும்? இன்னைக்கு நமக்குள்ளே வந்து இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு, இயேசு கிறிஸ்து பிறரை பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கே அந்த ஆர்வம், நமக்கே அந்த கிறிஸ்துவ சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த அடையாளம் நமக்குள்ளே இல்லை என்பது எப்படி பிறரிடம் போயிட்டு நம்ம கிறிஸ்துவ பற்றி சொல்ல முடியும்? கிறிஸ்துவ என்ற அடையாளத்தை இழந்து கொண்டிருக்க நிறைய கிறிஸ்தவர் இந்த காலத்தில் நம்ம காணப்படுகிறோம். Christians are losing the identity of Christian in these days. இந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரனே சகோதரிகளே, be prepared yourself. ஆயத்தப்படுத்துங்க, உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த மட்டும் இல்லாத பிறரை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். This is a month of celebration. கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் காலகட்டம் இது. இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் காலகட்டத்தில் நம்ம வீட்டை அலங்கரிக்கிறோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு. ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வருடம் வந்து கிறிஸ்மஸ் வந்து இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக நிறைய பாதிப்புகள் கடந்து சென்று கொண்டு இருக்குது. ஆனால் எவ்ரிபடி, எல்லோரும் வீட்டில் வந்து கண்டிப்பாக கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது நீங்கள் உங்கள் வீட்டை ஆயத்தப்படுத்தி கிறிஸ்மஸ் ஆயத்தப்படுத்துவது போல பிறரையும் நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். பிறரையும் நானும் ஆயத்தப்படுத்த வேண்டும். எனக்குள்ளே நானும் ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய வெளிரங்கமாக காணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு இந்த உள்ளான மனுஷன் ஆயத்தப்படவில்லை என்றால் பிரயோஜனம் என்ன?
காணப்படுகிற நமக்கு கிறிஸ்மஸ் என்ற காலத்துக்காக நம்ம ஆயத்தப்படுத்திட்டு இயேசு கிறிஸ்து வருகைக்கு நம்ம ஆயத்தமாகவில்லை என்றால் பிரயோஜனம் என்ன? பைபிளில் ஒரு வார்த்தை பார்க்குறோம், உலகத்தையே ஆதாயம் பண்ணிக்கொண்டு தன் ஆத்மாவை இழந்த போறவனுக்கு என்ன பிரயோஜனம்? அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த நாளில் கூட நீங்கள் நானும் ஆயத்தமாக வேண்டும். இந்த 3ஆம் வசனம் சொல்லுது, மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டவன் இவனே. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் சொல்லிட்டு யோவான் ஸ்நானன் எல்லோரையும் ஆயத்தப்படுத்தினார். நம்ம பார்க்குறோம், பரிசேயர் சதுசேயர் அவருடைய மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களிடத்து என்னிடத்த ஓடி வராங்க, எனக்கு ஆலோசனை வேணும், தெய்வீக ஆலோசனை எனக்கு வேண்டும், கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு வேண்டும். நான் கர்த்தருடைய ஆலோசனை தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆண்டு எனக்கு சில பாதைகளை காட்டும், சில காரியங்களை காட்டும் ஆண்டு. சில நேரத்தில் வருத்தங்கள், கவலைகள், பாரமாக இருக்கும்போது, மன உளைச்சல்கள் கடந்து செல்லும்போது ஐ சி காட்ஸ் ஹெல்ப், கர்த்தருடைய உதவியை நான் தேடக்கூடியவன். இஃப் இட்ஸ் நாட் காட்ஸ் ஹெல்ப், என்னால் இது வரைக்கும் வந்திருக்க முடியாது. அன்பானவர்களே, that is the reason Bible says in Matthew chapter 6, கடைசி சொல்லினாலே 33 வசனத்தை பார்க்குறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்திய 6ஆம் அதிகாரம் 33 வசனத்தில் கடைசியாக நம்ம பார்க்க காரியம், seek ye first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு யாவும் கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்று. அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தை நீங்கள் நானும் ஆயத்தமாக வேண்டும், பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். பரலோகத்துக்கு சென்று கொண்டு போவதற்கு, பரலோகத்துக்கு போவதற்கு ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர் ஆண்டே சுவாமி. கர்த்தாவே ஆண்டே, இந்த பூமிக்கு நீ இறங்கி வந்தது ஒரே ஒரு நோக்கம், எங்களை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆண்டே சுவாமி. எங்கள் மூலியமாக பிறர் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகவே சுவாமி. கர்த்தாவே ஆண்டே சுவாமி கத்தா, நீர் எங்களுக்கு பாதையை காட்டினே, அந்த பாதையிலே சுவாமி கத்தா கத்தா பார்த்து விட்டு நாங்கள் கத்தாவை தேக்கமடைந்து இருந்து விடாதபடி கர்த்தாவே ஆண்டே, அந்த பாதிரை கர்த்தாவே ராஜா, நீ காட்டின பாதிரை கடந்து செல்வதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தமாக்கி கொள்ளவும் சுவாமி, பிறரை ஆயத்தப்படுத்தவும் சுவாமி எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டே சுவாமி. இது ஒரு பண்டிகையின் காலகட்டமாக இருப்பதனாலே சுவாமி, அநேகர் ஆண்டு இந்த காலத்தை பிரயோஜனமாக பயன்படுத்தி கொண்டு சுவாமி உம்முடைய சுவிசேஷத்தை கத்தாவை பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு 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 பிளாட்ஃபார்மாக மாற்றிக்கொள்வதற்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் Lord, this celebration time, Lord Father, make this as a platform, Lord Father, God Almighty, Lord Father, for your people to share the gospel, Lord Father. உம்முடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு 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 பிளாட்ஃபார்மாக கர்த்தாவை மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே ஆண்டே சுவாமி கர்த்தாவைப்பா, ஆதியாக புத்தகம் முதல் சுவாமி வெளிப்படுத்த புத்தகம் வரல சுவாமி. உம்முடைய ஒரே நோக்கம் உம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். உம்முடைய ஜனங்களே உம்முடைய வருகளே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இவர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகவே சுவாமி. ஸோ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வருகளே நாங்கள் காணப்படுவதற்கு, உம்மோடு கூட இருப்பதற்கு எங்களுக்கு ஆயத்தப்படுத்தும். நாங்கள் ஆயத்தமாவது மட்டும் இல்லாதபடிக்கு பிறரையும் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரும் சுவாமி கத்தாப்பா உள்ளத்திலே கத்தா நீ பேச முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒப்பு கொடுத்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்மஸ் சந்தோஷமாக கொண்டாடுங்க. நீங்கள் கொண்டாடுவது மட்டும் இல்லாதபடிக்கு பிறரையும் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. நீங்களும் ஆயத்தமாகுங்கள், பிறரையும் ஆயத்தமாக. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். God bless you all. A blessed Christmas wishes to you all. ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.